ஹாய் பியூட்டிஃபுல் சோல்ஸ். இன்றைக்கி வந்து டிவைன் ஃபெமினனோட ட்வின் ஃப்ளேமோட கரண்ட் எனர்ஜி தான் நம்ம பார்க்க போகிறோம். த ஹெர்மிட் கார்டு. த ஹெர்மிட் வந்து மேஜர் அண்ட் கார்டான வெரி பாசிட்டிவிட்டி எனர்ஜி உள்ள கார்ட்ஸ் தான். இது வந்து டார்க் நைட் ஆஃப் சோலில் கலந்து அந்த பபிள் ஃபேஸ் பிறகு நடக்கிற அந்த சுச்சுவேஷன்ஸ், அதாவது ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருக்கிறவங்க யாரோ இருக்கீங்க இதில் ரெசினேட்டடாக ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ட்வின் ஃப்ளேம்ன்ட்டு இப்போ தான் உங்களுக்கு கன்ஃபார்ம் ஆகிருக்கு, அந்த ஜேர்னியில் இருக்கீங்க. இது உங்களுக்கான பயணம், அது உங்களுக்கான ஆன்ம தேடுதலோட இருக்குது. இந்த டைம் வந்து ஏதோ ஒரு ஆன்மீக பயணம் கூட நீங்கள் மேற்கொள்ள போகிறீங்க. அது எனர்ஜிஸ் நல்லாவே எனக்கு ரிசீவ் ஆகுது. த ஹெரோஃபென்ட் வந்து பேலன்சிங் உள்ள கார்டு, வெரி பாசிட்டிவிட்டி. த மேஜர் அண்ட் கார்டான உள்ள கார்டு தான் செகண்ட் கார்டு வந்திருக்கு. ஓகே, 99 போர்ட்டல் வருது, வேறு வருது. 3 கார்டு 99 வந்திருக்குங்க. 9 வந்து நம்பர் 9. த ஹெர்மிட் கார்டு வந்து நம்பர் 9 தான். 9 ஆஃப் கப்ஸும் நம்பர் 9. 9 ஆஃப் வான்ஸும் நம்ம 9 தான் வந்திருக்கு. நம்பர் 9 இஸ் வெரி ஸ்ட்ராங். 99 போர்ட்டல் கூட வருது. இது ஒரு ஃபுல் மூன் எனர்ஜி கூட. அதே போல் இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் வந்து நிறைய அந்த இன்னர் ஒர்க்குனால உங்களுக்கு அந்த சக்ஸஸ் கிடைக்க போகுதுங்க. 9 ஆஃப் கப்ஸ் பார்க்கும்போது அது எனக்கு எனர்ஜிஸ் ரிசீவ் ஆனது. த டெத்து கார்டு. இத்தனை நாள் அந்த பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸ், நோ கான்டாக்ட் சுச்சுவேஷன்ஸ் இல்லைங்க. இப்போ ரீயூனியன் நடக்கும். டெத், அதாவது ஒரு என்லெஸ் முடிஞ்சு நியூ பிகினிங் ஸ்டார்ட் ஆக போகுது. 9 டேஸ் ஏதோ ஒரு பெயின்ஃபுல் சுச்சுவேஷன்ஸில் இருக்கீங்க. இது ஒரு எர்த் எலிமெண்ட், வாட்டர் எலிமெண்ட், ஏர் எலிமெண்ட் வந்து வெரி ஸ்ட்ராங். நம்பர் 9 இஸ் டேட் ஆஃப் பர்த் நம்பர் 9ஆக கூட இருக்கலாம். நம்பர் 9, 5, நம்பர் 7 இஸ் வெரி ஸ்ட்ராங். இது ஒரு ஜென்ரல் ரீடிங்கு, உங்களுக்கான ரெசனேட்டான எடுத்துங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. ஓகே, இந்த பேஜ் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு. க்ரோத் தெரியுதுங்க. அதே போல் நீங்கள் ரன்னர் எனர்ஜியில், சேசர் எனர்ஜியில் இருக்க வேண்டாம். நீங்கள் எவ்வளோ இது சேசிங் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் டிஎம் வந்து ரன்னர் எனர்ஜியில் இருப்பாங்கங்க. இந்த டைம் ஃபுல்லுமே அந்த இன்னர் ஒர்க்கில் ஃபோக்கஸ்டில் இருங்க. ஓம் நமோ சக்தி சிவாய 7 சக்ரா மெடிடேஷன்ஸ் பண்ணுங்கள், பேலன்சிங்களோட இருங்க. 7 சக்ரா மெடிடேஷன் இஸ் பெஸ்ட்டு. ஃபுல்லுமே அந்த கிளின்சிங் ப்ராசஸ் சரியாக டெய்லியுமே அது பண்ணணும். பண்ணாதான் அது நம்ம ஒரு நம்மளோட அந்த ஹையர் எனர்ஜி கூட்டிகிட்டு போகும். நிறைய எனர்ஜிஸ் உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். 7 சக்ரா மெடிடேஷன் இஸ் பெஸ்ட்டு. அதே போல் பிராணாயாமம் பண்ணணும் டெய்லி மார்னிங். அது பண்ணாலே நிறைய அந்த நெகட்டிவ் எனர்ஜிஸ்லாம் வெளியே போயிட்டு அந்த பாசிட்டிவிட்டி எனர்ஜியை வந்து உங்களுக்குள்ளே வைக்க முடியும், ரிசீவ் பண்ண முடியும். Thank you so much for watching. God bless you all. Thank you, universe.